ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நடுத்தர குடும்பங்களுக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்ற காராக மாருதி ஆல்டோ 800 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைப்புக்கு பிறகு விலை வந்து குறைச்சிருக்காங்க. 3,54,000க்கு குடுக்க போறாங்க. இந்த கார்ல புதிய ஃபெசிலிட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ லான்ச்சா காரோட வடிவமைப்பும் மாற்றப்பட்டுள்ளது. அதோட தகவல தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார் சுமார் 998 சிசி கொள்ளளவு கொண்ட 1.0 லிட்டர் என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. பெட்ரோல் மாடலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏஜிஎஸ் அல்லது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏஜிஎஸ் ஆகியவற்றையும் தேர்வு செய்யலாம். இந்திய சந்தையில் தங்களது முதல் காரை குறைந்த பட்ஜெட்டில் வாங்க திட்டமிடுபவர்களிடையே மாருதி ஆல்டோ K10 மிகவும் பிரபலமாக உள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்த கார் அதன் குறைந்த விலையுடன் நல்ல மைலேஜ், கச்சிதமான வடிவமைப்பு, எளிதான ஓட்டுதல் மற்றும் குறைந்த பராமரிப்பு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால்தான் இது ஆரம்ப நிலை கார் வாங்குபவர்களின் விருப்பமான தேர்வாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. நீங்கள் ஒரு சிறிய குடும்பத்திற்காக கார் வாங்கும்போது பெட்ரோலுக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்க விரும்பினால் ஆல்டோ K10 இன் SCNG மாடலை கருத்தில் கொள்ளுங்கள். நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த CNG மாடல் ஒரு கிலோகிராமுக்கு சுமார் 33.85 கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும். இருப்பினும் சாலை நிலைமைகள், போக்குவரத்து நெரிசல், ஏசி பயன்பாடு மற்றும் ஓட்டும் முறை ஆகியவற்றை பொறுத்து உண்மையான மைலேஜ் மாறுபடலாம். காரின் விலை எவ்வளவு? ஆல்டோ K10 இன் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் விலைதான். பெட்ரோல் வேரியண்டின் ஆரம்ப விலை சுமார் ரூபாய் 3.69 லட்சம் எக்ஸ் ஷோரூம் ஆகும். அதே சமயம் டாப் ஆஃப் லைன் பெட்ரோல் AGS வேரியண்டின் விலை சுமார் 5.45 லட்சம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் வரை செல்கிறது. CNG வேரியண்டின் ஆரம்ப விலை சுமார் 4.95 லட்சம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் ஆகும். இந்த எக்ஸ் ஷோரூம் விலைகள் RTO காப்பீடு மற்றும் பிற கட்டணங்கள் சேர்க்கப்பட்ட பிறகு வரும் ஆன் ரோடு விலைக்கு கூடுதலாகும். நடுத்தர குடும்பங்களை பொறுத்தவரை ஒரு காரை வாங்கும்போது அதன் விலையை மட்டுமல்லாமல் பெட்ரோல்/செஞ்சி செலவுகள், சர்வீசிங் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த எல்லா அம்சங்களிலும் ஆல்டோ K10 ஒரு மலிவு விலை தேர்வாக கருதப்படுகிறது. போர்ட்ரெய்னா மற்றும் செயல்திறன். மாருதி ஆல்டோ K10 சுமார் 998 சிசி கொள்ளளவு கொண்ட 1.0 லிட்டர் என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் AGS ஆகியவற்றுக்கு இடையே தேர்வு செய்யலாம். மறுபுறம் CNG வேரியண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடன் கிடைக்கிறது. இந்த மாடல் பட்டியலில் பெட்ரோல் மற்றும் SCNG ஆகிய 2 ஆப்ஷன்களும் இடம்பெற்றுள்ளன. CNG காரை வாங்கும்போது CNG பயன்முறையில் என்ஜின் செயல்பாடு பெட்ரோல் பயன்முறையை விட சற்று குறைவாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். எனவே நீங்கள் ஒரு பெட்ரோல் காரிலிருந்து CNG மாடலுக்கு மாறும்போது செயல்திறனில் ஒரு சிறிய வித்தியாசத்தை உணரக்கூடும். நீங்கள் தினமும் அலுவலகம் சென்று வருவது, வாடகை கார் ஓட்டுவது போன்ற வணிக பயன்பாடுகள் அல்லது ஒரு மாதத்தில் அதிக கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டிய நீண்ட நகர பயணங்கள் என அதிகமாக வாகனம் ஓட்டினால் CNG மாடல் உங்களுக்கு அதிக இலாபகரமான தேர்வாக அமையக்கூடும். ஆல்டோ K10 இன் CNG தேர்வுகளில் தற்போது LXIO CNG மற்றும் VXIO CNG வேரியண்ட்டுகள் உள்ளன. இவற்றின் எக்ஸ் ஷோரூம் விலை முறையே சுமார் ரூபாய் 4.81 லட்சம் மற்றும் ரூபாய் 5.31 லட்சம் ஆகும். காரின் அம்சங்கள் எப்படி? ஆல்டோ K10 ஒரு பட்ஜெட் காராக கருதப்பட்டாலும் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பல அம்சங்களை இது வழங்குகிறது. வேரியண்டை பொறுத்து இது ஸ்மார்ட் போன் இணைப்பு, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் மற்றும் பிற அம்சங்களை வழங்குகிறது. டாப் ஸ்பெக் வேரியண்ட் 17.78 சென்டிமீட்டர் ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ போன்ற அம்சங்களையும் வழங்குகிறது. இது கேபினுக்குள் பொழுதுபோக்கு மற்றும் இணைப்பு அனுபவத்தை மேம்படுத்துகிறது. இதன் உட்புறம் அதிகப்படியான பிரீமியம் அல்லது ஆடம்பரத்துடன் இல்லை. புதிய ஆல்டோ K10 6 ஏர்பேக்குகள், EBT உடன் கூடிய ABS மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்கள் உள்ளிட்ட பல முக்கிய பாதுகாப்பு அம்சங்களுடன் வருகிறது. முதல் முறையாக கார் வாங்கும் குடும்பங்களுக்கு இந்த அம்சங்கள் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். குறுகிய இடங்களில் வாகனத்தை நிறுத்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்கள் உதவுகின்றன. அதே சமயம் ABS மற்றும் EBD போன்ற தொழில்நுட்பங்கள் பிரேக் போடும்போது கட்டுப்பாட்டை பராமரிக்க உதவுகின்றன.